300 டன் எடை கொண்ட ஆசியாவிலே மிகப்பெரிய தேரான திருவாரூர் ஆழித்தேரை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம திருவாரூர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். கோயிலோட தேர் உற்சவத்தை முன்னிட்டு தேர் கட்டுமான பணிகள் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரம்மாண்டமான தேரை கட்ட டன் கணக்குல தேங்காய் நார் கயிறுகளும் கிட்டத்தட்ட 100 டன்னுக்கு மேல பச்சை மூங்கில் கழிகளும் பயன்படுத்தப்படுது. கோயிலோட உற்சவத்தை முன்னிட்டு கொடி என்னைக்கு ஏத்துறாங்களோ அன்னிலிருந்து இந்த தேர் கட்டுமான பணி நடைபெறும். தேர் பவனி நடைபெற முன்னாடி நாள் வரையும் இந்த தேரோட கட்டுமான பணிகள் நடைபெறும். கிட்டத்தட்ட 1 மாதங்கள் இந்த தேரை கட்டுவாங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தேரோட மர பீடத்துக்கு மேலதான் நம்ம நிக்கிறோம். இந்த இடத்துல இருந்து பார்க்கவே ரொம்பவே பயமா இருக்குங்க. இதோட உயரமே கிட்டத்தட்ட 30 அடி உயரம் கொண்டது. இவ்வளவு உயரத்துல இருந்துதான் சிவபெருமான் நமக்காண்டி காட்சி தருவாரு. இந்த தேர்ல 64 கலைகளை குறிக்கிற வகையில 64 பனைமர தூண்கள் இருக்கும். சிவன் அமர்ந்து காட்சி தர்ற சிம்மாசனத்துக்கு கீழே உள்ள யாழில இது போல சுழலும் பந்துகளை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே மரத்தால செய்யப்பட்டது. உலகத்திலே திருவாரூர் தேர்ல மட்டும்தான் 4 ஆசனங்கள் இருக்கு. நடையாசனம், பத்மாசனம், தேவாசனம், சிம்மாசனம் சொல்லிட்டு 4 ஆசனங்கள் இருக்கு. 30 அடி உயரத்துல உள்ள சிம்மாசனத்துக்கு சிவனை ஒரு மண்டபத்து வழியா தான் கொண்டு போவாங்க. அந்த மண்டபத்துல சிவனோட அழகான ஓவியங்கள் எல்லாமே இருக்கும். அதுல சிவன் கைலாயத்துல காட்சி கொடுத்த ஓவியம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தேரை காலங்காலமா நிப்பாட்டுறது தேரோட முட்டுக்கட்டங்க. இந்த முட்டுக்கட்டை ஒவ்வொன்றும் 30 இருந்து 50 கிலோ எடை கொண்டது. இது எல்லாமே பச்சை புளிய மர கட்டைகளால் ஆனது. இன்னைக்கு இந்த தேர்ல ஹைட்ராலிக் பிரேக் கூட வந்திருந்தாலும் ஆனா இந்த முட்டுக்கட்டையோட பயன்பாடுகள் ரொம்பவே அதிகம். இன்றைய காலகட்டத்தில் இந்த தேரை நிப்பாட்ட ஹைட்ராலிக் பிரேக் ரொம்பவே பயன்படுது. அந்த பிரேக்கை திருச்சி பெல் நிறுவனம் தான் இந்த தேருக்கு கொடுத்திருக்காங்க. தேர் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பல்வேறு சோதனைகள் பண்ணி தான் அந்த பிரேக்கை இந்த தேர்ல பொருத்துவாங்க. தேரை இழுக்க பிரம்மாண்டமான 4 வடக்கயிறுகள் இருக்கு. ஒவ்வொரு கயிறுலையும் 5000 பேர் வர தேர் இழுக்கலாம். இந்த தேர் 20 இருந்து 24 அடி அகலமும் 96 அடி உயரமும் கொண்ட பிரம்மாண்டமான தேருங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் 300 இருந்து 350 டன் வரை எடை கொண்டது. இந்த தேர்ல உள்ள மர சிற்பங்கள்ல எல்லா தெய்வங்களோட சிற்பங்களையும் நீங்க பார்க்கலாம். 1.5 டன் எடை கொண்ட 4 பிரம்மாண்டமான சக்கரங்கள் இந்த தேர்ல இருக்கு. தேரோட 2 மின் சக்கரங்கள் மட்டும் முழுமுழுன்னு இருக்கும். அதற்கான காரணம் தேர் ஓடும் போது போடுற முட்டுக்கட்டை அதிக அளவுல சேதமடையாம இருக்க அந்த செயலை செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த தேரை கட்டி முடிக்க 1 மாத காலமும் தேரை அவிழ்க்க 20 நாள்ல இருந்து 15 நாள் வரை ஆகும். திருவாரூர் தேருக்கு மேலும் அழகு சேர்க்கிறது தேரோட 4 மிகப்பெரிய குதிரைகள். இந்த குதிரைகள் 10 அடி உயரமும் 20 அடி நீளமும் கொண்டது. தேரோட உச்சியில 4 குதிரைகளின் கயிறுல போட்டி பிரம்மாதான் தேரை இயக்குவாரு. உலகத்துல உள்ள அனைத்து கடவுளும் இந்த தேரை இயக்குவதா ஐதீகம். இந்த குதிரையோட வாள்கள் கற்றாழை நார்லிருந்து செய்யப்பட்டதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். 2024 மார்ச் 21ஆம் தேதி திருவாரூர் தேர் நடைபெற போது முழு வீச்சில் தேரோட கட்டுமான பணிகள் போயிட்டு இருக்கு. இது போல ஒவ்வொரு குச்சியை தான் தேருக்கு மேல கட்டி இழுப்பாங்க. இதை இழுக்கவே மிகப்பெரிய சிரமங்க. இந்த திருவாரூர் தேரோட மற்றொரு சிறப்பு என்னன்னா இந்த தேர்ல உள்ள மர சிற்பங்கள்ல தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான கோயில் சிற்பங்களையும் அனைத்து கடவுள்கள் மற்றும் 63 நாயன்மார்களோட சிற்பத்தையும் நீங்க பார்க்கலாம். ஆடி அசைந்து நகர்ந்து வர திருவாரூர் தேரை பார்க்கவே கண்கள் கோடி வேணுங்க. இந்த தேரை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இவ்வளோ பெருமை வாய்ந்த திருவாரூருக்கு நம்ம நேரில் வந்திருக்கோம். இங்கே வந்து வேத பண்டிதர்கள் எல்லாமே வேத பாராயணம் நடத்தின்னு இருக்கா. நாங்கள் தேருக்கு முதல் நாளே வந்துட்டோம். 20ஆம் தேதியே பாருங்கள் நைட்டு எவ்வளோ அலங்காரங்கள் தேருக்கு பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. இதை பார்த்தாலே உங்களுக்கு முக்தி கிடைக்கும். நேரில் வர முடிஞ்சவங்க நேரில் போய் பாருங்கள். நேரில் வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலமாக பார்த்து முக்தி அடைஞ்சிக்குங்க. என்ன ஒரு பிரம்மாண்டம் தெரியுமா? உங்களுக்கு நேரில் பார்த்தா மட்டும்தான் இதோட அழகை வந்து நீங்கள் அவ்வளோதான் உணர முடியும். ஏன்னா வீடியோவில் கம்மியாக தெரியும். உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ பிரம்மாண்டமான இதாக இருக்கும். குதிரைகள்லாம் பாருங்கள் என்ன ஒரு அழகாக கம்பீரமாக இருக்கா பாருங்க. சுவாமி வந்து அலங்காரம் ஆகின்னு இருக்குது. இன்றைக்கி வந்து ரிஷப வாகனத்தில் அம்பாலும் சுவாமியும் காட்சி தரா. உங்களுக்கு தேர் சக்கரமே கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கிட்ட இருக்குது. ஒரு ஆளுக்கு மேலே பெரிய உயரமாக இருக்குது. ஒரு சக்கரமே வந்து உங்களுக்கு வெளியில் 4 சக்கரம் இருக்குது. உள்ளே வந்து சக்கரங்களும் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நகர்ந்து வரவே மனசில்லை. தேர் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம தேர் மேலே ஏறி போகிறதுக்கு இந்த மாதிரி மூங்கில் தட்டுனால ஏணி மாதிரி அமைச்சிருக்காங்க. அப்புறம் மாடம் வழியாகவும் நம்ம மேலே போகலாம். உங்களுக்கு அவ்வளோ அலங்காரங்களும் நடந்துட்டுருக்கு. எத்தனை பேர் இதுக்காக உழைச்சிருக்காங்க பாருங்கள். அத்தனை பேருக்கும் அவ்வளோ புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் அந்த இதில் போய் நம்ம வேலை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு தேர் வடத்தை தொடுறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படின்னா இந்த தேரை வந்து இவ்வளோ ரெடி பண்ணுறவங்க எவ்வளோ கோடி ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு பாருங்கள்.
என்ன ஒரு கம்பீரம் பாருங்கள். நான் 2 தேருமே பார்த்தேன். சுவாமி தேரும் பார்த்தேன், அம்பாள் தேரும் பார்த்தேன். பாருங்கள், ரிஷப வாகனத்தில் அம்பாளும் சுவாமியும் நம்ம பார்த்தோன்னா கைலாயத்திலேயே போய் சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுற மாதிரியான புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கோவிலில் கமலாலய தீர்த்தம் இது 5 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது உங்களுக்கு. கோவில் 5 ஏக்கர்னால் தெப்பமும் உங்களுக்கு வந்து 5 ஏக்கர் தீர்த்தம் வந்து இது நடுவில் ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வந்து போட் மூலமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான அகலம் ஆழம் நல்ல பெருசாக இருக்குது. 5 ஏக்கர்னால் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத வந்து. இது வந்து அஜபா நடனம். இது வந்து எல்லாருக்கும் காண கிடைக்காது, அவ்வளோ பெரிய இது வீடியோவும் நம்ம எடுக்க முடியாது. எனக்கு ஒரு நண்பர் எடுத்து கொடுத்தாரு. அஜபா நடனம் திருவாரூர் சுவாமி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. என்ன அழகு பாருங்க சுவாமியோடது. பூச்சொரிதலை பாருங்க. ஆஹா ஆஹா என்ன பாக்கியம். இந்த வீடியோ மூலமாக எல்லோரும் பார்த்து தியாகராஜ மூர்த்திகளோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் மனமாற வேண்டிக்கிறேன். மன நிம்மதியோட உடல் ஆரோக்கியத்தோடு எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். நன்றி.